வெல்கம் டு எஃப்எஸ்எம் கிராஃப்ட் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்லைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ரெட் கலர் ஃபார்ம் ஷீட் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ வந்து ஹார்ட் ஷேப் பஞ்சிங் மிஷின் வச்சு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லாம் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஃபார்ம் ஷீட் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்லைமில் மிக்ஸ் பண்ணால் வந்து எதுவும் ஆகாது. இந்த மாதிரி குட்டி குட்டி ரோஜா பூ நான் வந்து எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட ஃபார்ம்லேயே வந்து ரோஜா பூ வரும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ரோஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறலாம். நான் வந்து முன்னாடியே கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஹார்ட் திங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த ஷேப் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கான்செப்டாக வச்சு ஒரு வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்லைம் வந்து பண்ண போகிறோம். இந்த ஸ்லைம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஸ்லைமுக்கு கேமல் பேஸ்ட் க்ளூ வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த கேமல் க்ளூ தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக இந்த கேமல் க்ளூ தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த க்ளூ ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்லைம் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு க்ளூ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த க்ளூ வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட எந்த க்ளூ இருக்கோ, எந்த கிளியர் க்ளூ இருக்கோ, இல்லை ஃபெஃபிகால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஃபெஃபிகம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கிளியர் ஸ்லைம் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து கிளியர் க்ளூவே நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த க்ளூ வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஸோ இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஸ்லைம் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். பாருங்களேன், நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் அப்படியே வரும். வரும்போது நம்ம வந்து இதை வந்து எடுத்து வந்து விளையாடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து விளையாடும்போது கையில் ஒட்டும், அதுக்கப்புறம் கையில் ஒட்டாது. அதுதான் வந்து இந்த ஸ்லைமோட ஒரு இது பேசிக். ஸ்லைம் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த ஹாட்டில் செஞ்சு வச்சுருக்கிற இதை வந்து அதோட மூடியிலேயே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்லைமை ஸ்ப்ரெட் பண்ணுவோம், பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு மேலே அப்படியே நான் வந்து ஸ்லைம் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடய சேனல்லையே நிறைய வீடியோஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ஸ்லைம் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஃபார்ம் ஷீட்ஸ் வந்து நான் வந்து அப்படியே ஃபார்ம் ஹார்ட்டை வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த ரோஸையும் அதுக்கு மேலேயே அப்படியே நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் ஆட் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி வேணாம், ஃபஸ்ட்டு கிளியர் க்ளூலேயே ஃபஸ்ட்டு நம்ம வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் கலர் ஆட் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதை வந்து அப்படியே எடுத்து நான் உங்களுக்கு வந்து விளையாண்டு காட்டுறேன் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து கையில் ஒட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் தான் கையில் எடுக்க வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் எடுத்து நான் வந்து விளையாண்டேன்.
கிளியர் ஸ்லைம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். நான் உடனே எடுத்து விளையாண்டதுனால உங்களுக்கு அந்த லைட்டாக தெரியுது. பட் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். அந்த ஸ்லைமில் வந்து இந்த ஹார்ட்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக தெரியுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போது. திருப்பி இந்த ஸ்லைம் வந்து அந்த மூடியில் வச்சுட்டு அப்படியே நான் வந்து உங்களுக்கு அப்படியே இழுத்து காட்டுற பாருங்கள். ஸ்லைம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதையும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த ரோஸ், அந்த ஹார்ட் எல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியுது. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இதில் நம்ம வந்து கலர் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைமில். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் ரொம்ப நேரம் வச்சு விளையாண்டுருந்தேன். அந்த கலர் காம்பினேஷன் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட்டில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து கலர் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு ட்ராப் வந்து நம்ம அந்த ரோஸ் மில்க்லாம் யூஸ் பண்ணோம்ல, அதில் வந்து ஓல்டு வந்து என்கிட்ட இருந்துச்சு. அது ஒரே ஒரு ட்ராப் வந்து நான் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணேங்க. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக தான் இருந்தது. ஸோ லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறணும். இல்லைனா வந்து அந்த ஹார்ட் நம்ம போட்டிருக்கிற ஃப்ளவர்ஸு எதுவுமே தெரியாமல் போயிடும். அதனால தான் வந்து லைட்டாக வந்து இந்த ஃபுட் கலர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்படி எல்லாமே வந்து இது வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்பூனில் இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணோன்னா வந்து மிக்ஸ் ஆகாது. ஏன்னா வந்து நம்ம கடைசியாக தான் நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனால வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க. ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தது பிடிச்சிருந்துச்சா, இல்லை கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவுமே அழகாக தான் இருக்குது. ஸோ நம்ம இழுத்து பார்க்கும்போது அந்த பிங்க் கலரில் இந்த ஹார்ட்லாம் தெரியுது. இந்த ஸ்லைமில் வந்து பபிள்ஸ் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா பபிள்ஸ் கூட ரொம்ப சூப்பராக வருது. ஸோ பபிள்ஸ் விட்டும் இந்த ஸ்லைமில் நம்ம வந்து விளையாடலாம். சூப்பராக பபிள்ஸ் வருது. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் ஸ்லைம் விளையாட முடிச்சுட்டு இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களோட ஸ்லைம் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இல்லைனா வந்து ரொம்ப வந்து இதாயிரும். ஸோ இது ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய செஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்ட்லேயே நம்ம வந்து பாக்ஸ்குள்ளேயே வச்சு கிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் FSM Craft Tamil. Thank you so much for watching.